கேட்டதை கொடுக்கும் மூங்கில் அம்மன். ஆனா அந்த மலையை சுற்றி இருக்கும் மர்மம் இருக்கே, குழம்பும் விஞ்ஞானிகள். இந்திய நாட்டில் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு விதமான கோயில்கள், ஒவ்வொரு விதமான நம்பிக்கைகள் மற்றும் வழிபாடுகள், பழக்க வழக்கங்கள் இருந்து வருகிறது. சில கோயில்களின் சிறப்புகள் மற்றும் மகிமைகள் பலருக்கும் தெரிய வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று சில கோயில்களின் சிறப்புகள் பலருக்கு தெரியாமலேயே அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு மட்டுமே தெரிகிறது. அப்படிப்பட்ட கோயில்களின் வரிசையில் மாகாந்தா பவுன்சினி அம்மன் கோயில் உள்ளது. ஒடிசா மாநிலத்தில் உள்ள தமன்ஜோடியில் இந்த கோயில் அமைந்திருக்கிறது. பிற கோயில்களை போன்று இந்த கோவில் ஒரு கோபுரங்கள் நிறைந்த கோயில் கட்டமைப்பு இந்த கோவில் இருக்காது. ஆனால் இந்த கோயில் சுற்றிலும் அமைந்துள்ள மூங்கிலேதான் இந்த கோயில். ஆம், மூங்கில், ராட்சச மூங்கில் மரம்தான் இங்கு அம்மன் குடியிருக்கும் கோயில். அது மட்டுமின்றி காந்தா பவுன்சினியானி என்பதற்கு அர்த்தமே தேவி மூங்கில் வடிவில் விற்றிருக்கிறாள் என்பதாகும் அந்த பகுதியில் உள்ள மக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் இந்த பகுதியில் வெற்றிருக்கும் அம்மன் எவ்வளவு சக்தி வாய்ந்தவளாகவும் புனிதவளாகவும் போற்றப்படுகிறார்களோ அதே அளவிற்கு இந்த பகுதியில் உள்ள மூங்கில் புனிதமாக போற்றப்படுகிறது. அது மட்டுமின்றி இந்த கோயிலுக்கு எப்படி கோயில் அமைப்பு இல்லையோ அதே போன்று இந்த அம்மனுக்கு சிலையும் இல்லை என்றும் கூறப்படுகிறது. மேலும் இந்த புனித மூங்கிலுக்கும் வேலிகளும் கிடையாது. ஒவ்வொரு பகுதியிலும் உள்ளூர் கோவில் என்று ஒன்று இருக்கும். அந்த கோயில் அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு மிக முக்கியமான கோயிலாக போற்றி வழிபாடு நடத்தப்படும். அதன்படியே இந்த மூங்கில் தேவி அம்மன் கோயிலும் மூங்கில் காடும் அந்த பகுதியை சுற்றியுள்ள பழங்குடியினரின் முக்கிய கோவிலாக போற்றப்படுகிறது. அதோடு இந்த அம்மன் குறித்த தகவல்களை விசாரிக்கும் போது காந்தா பவுன்சியானி துர்கா தேவியின் மறு அவதாரம் என்றும் தேவியின் பிறப்பிடமாகவும் கருதப்படுகிறது. மேலும் புனித மூங்கில் கோயில் அதன் பழமையான தோற்றத்தை அப்படியே தக்க வைத்து வருகிறது. அதோடு இந்த புனித வனத்தில் நியாயமற்ற செயலுக்காகவும் பணத்திற்காகவும் எதையும் செய்ய நினைக்க துணிபவர்களும் வசிக்க முடியாது என்றும் கூறப்படுகிறது. பழங்குடியினரும் மற்றவர்களும் காட்டில் உள்ள ஒவ்வொரு மூங்கில்களையும் மாதுர்காவின் புனித சன்னதியாக கருதுகின்றனர். இங்குள்ள மூங்கில்கள் அனைத்தும் தானே உருவானவை. ஆனால் இந்த கோயிலில் மட்டும்தான் மூங்கில் உள்ளது. மற்றபடி இந்த கோயில் அமைந்திருக்கும் பகுதியாக பஞ்சபத்மாலி மலைப்பகுதி முழுவதும் மூங்கில் மரங்கள் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமின்றி அங்குள்ள மூங்கில்கள் இறந்தாலும் அதை யாரும் சுத்தம் செய்ய மாட்டார்களாம். அதே போன்று இங்கு ஒவ்வொரு ஆண்டும் பல மூங்கில்கள் இறக்கின்றன. மேலும் பல சொந்தமாக வளர்க்கப்படுகின்றன. மேலும் இந்த மூங்கில்களுக்கு யாரும் தண்ணீர் பாய்ச்சுவதும் இல்லை. மூங்கில் காடுகளை பராமரிப்பதும் இல்லை. அவர்கள் மழையை மட்டுமே நம்பி இருக்கின்றனர். அதோடு இந்த கோயில் உள்ள மூங்கில்கள் எதுவும் தனிப்பட்ட காரணங்களுக்காக பயன்படுத்தப்படுவதில்லை. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இந்த கோவிலுக்கு வெகு தொலைவில் இருந்து பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்கிறார்கள். எப்படி இக்கோயிலில் மூங்கில் தானாக வளர்கிறதோ அதே போன்று இந்த மூங்கில் கோயிலும் குளமும் தானாக அமைந்துள்ளது. இந்த குளத்தை யாரும் பயன்படுத்துவதில்லை. இக்கோயில் திருவிழா ஜனவரி மாதம் 1ஆம் தேதி பௌர்ணமி அன்று கொண்டாடப்படுகிறது. அப்போது இந்த புனித மூங்கில்கள் தங்க போர்களுடன் சிவப்பு துணியால் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருக்கும். அழகை பார்க்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவார்களா. அது மட்டுமின்றி மற்ற கோயில்களில் பக்தர்கள் தெய்வத்திற்காக கொண்டு வரும் பொருட்களை இந்த மூங்கில் அம்மனுக்கு கொண்டு வருவதில்லை. மாறாக பக்தர்கள் தேவிக்கு சிறப்பு வகையிலான மீன் மற்றும் புறாவை வழங்குகின்றனர். இப்படிப்பட்ட மர்மங்கள் நிறைந்த சக்தி வாய்ந்த காந்த பவுன்சியானி அந்த பகுதியில் உள்ள பழங்குடியின மக்கள் மற்றும் நகரத்து வாழ் மக்களுக்கு சக்தி வாய்ந்த தெய்வமாக காத்து வருகிறாள்.